ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் ஜானகியை ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போடுறாங்க. அதுபடியே ஊரில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பார்ட்டி ரெடி பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதிர், தனா, மாயா எல்லாருமே அந்த வீடியோ எவிடன்ஸை அந்த மக்கள்கிட்ட காட்டும்போது அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த இடத்துலேருந்து பார்ட்டி கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த வாட்டியும் கதிர்னால புவனேஸ்வரோட பிளானு சரியா சொதப்பல் ஆயிட்டேனே சொல்லலாம். புவனேஸ்வரி என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம ஜானகி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம ஜானகியை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புவனேஸ்வரி என்னதான் பிளான் பண்ணி ஜானகி மேல பழிய போட்டாலும் நம்ம மாயா கடைசி நேரத்துல அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே காட்டி எங்க பெரியம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்க பெரியம்மாவை எப்படியாவது தோக்கடிக்கணும், இந்த ஊர்ல உள்ள ஓட்டு எதுவுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புவனேஸ்வரி தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸ் கிட்ட நம்ம மாயாவும் நிரூபிக்கிறாங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரி பசுபதி கிட்ட நம்ம என்ன பண்ணாலுமே அந்த மாய கடைசி நேரத்துல வந்து சொதப்பிடுறாலே, இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிச்சாகணும், அந்த ஜானகிக்கு முன்னாடி நான் தோக்கவே கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி பசுபதியை சேர்ந்து பிளான் பண்ணும்போது சரி பேசாம இந்த ஊர்ல இத்தனை மக்கள் இருக்காங்கல்ல, அதில் உள்ள ஆண்களுக்கு எல்லாமே ஒரு பார்ட்டி வைக்கலாம், அங்க வந்து நம்ம பிரியாணி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், அதுக்கப்புறமா அவங்க ஓட்டு எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லும்போது பசுபதியும் சரிம்மா அதுக்கான எல்லா வேலைகளும் நானே செய்துனேன், ஹோட்டலுக்கு இப்போ போய் அங்க உள்ள ஆட்கள் உள்ள செஃப் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து செமையாட்டு அவங்க எல்லாம் வாழ்க்கையில பாத்துடாத மாதிரி ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல ஹோட்டல்ல எல்லா செஃப் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்ட்டிக்கு தயாராகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தனாவும் சரி இன்னைக்கு வந்து சாப்பாடு வெளியில் வாங்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கதிரும் ஹோட்டல் வந்து சரி இங்கே பிரியாணி பார்சல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹோட்டலில் உள்ள ஓனரும் இல்லைப்பா இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லும்போது என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி எந்த சாப்பாடும் இல்லாமல் போகும் அப்படி சொன்ன உடனே அந்த ஓனரும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறாள், அவள் தான் இங்கே உள்ள ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இங்கே மட்டும் கிடையாது பக்கத்தில் உள்ள எந்த ஹோட்டலுமே ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாம், அந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர் எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே போயிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவுக்கு 2 மடங்காட்டு ரூபாய் தரேன்னு சொன்னனால எங்களுக்கும் லாபம் வரதானே செய்துன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே எங்களுக்கு கீழே வேலை பார்த்த எல்லா ஆட்களையுமே அவங்களுக்கே அனுப்பிட்டோம் அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரும் அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா எப்படியாவது அவங்களோட ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்திருப்பா, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் செம அதிரடி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயா, சீனு, தனா எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் என்ன கதிர் இவ்வளோ அவசரமாக வர அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் இல்லை மாயா அந்த புவனேஸ்வரிக்கு தான் ஓட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலையை செய்து வச்சிருக்கா, நம்ம ஊர் பக்கத்து ஊர் அப்படியே பல ஊர்களில் உள்ள எல்லா ஆட்களையுமே கூட்டிகிட்டு போய் அப்படியே ரெசார்ட்டில் வச்சு ஏதோ பார்ட்டி கொடுக்குறாங்களா அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் என்ன சொல்கிற கதிர், இதெல்லாம் சரியான செயலே கிடையாது, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கு என்ன வேலைகள் உண்டோ அதை செய்யலான்னு நம்ம கதிர், மாயா, தனா எல்லாரும் தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம புவனேஸ்வரி பசுபதியும் அண்ணன் இங்கே வர கூட்டத்தை பார்த்தியா, கண்டிப்பாக இந்த ஓட்டு எல்லாமே நமக்கு தான் இருக்கும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க, அதுக்கேற்றவாறு இந்த பார்ட்டியை சரியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி பசுபதிகிட்ட சொல்லும்போது பசுபதியும் பாத்தில் போனா எவ்வளோ கூட்டம் அலம்போதுன்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டு எல்லாமே நமக்கு தான், அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத, நம்ம தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி இப்போ தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அந்த ஜானகிக்கு வேணான்னா இந்த ஊரில் உள்ள பொம்பளைங்க ஓட்டு எல்லாமே இருக்கலாம், ஆனால் இவங்க ஓட்டு எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு மனக்கணக்கு போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்ட்டியை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இனி நம்மளோட ஓட்டு இந்த புவனேஸ்வரி அம்மாக்கு தான் கொடுக்கணும், நம்ம இவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பார்ட்டி அடிக்கடி கொடுப்பாங்க, இதுக்காகவே இவங்களுக்கு ஓட் போடணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உள்ள சம்பவம் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் நம்ம கதிர், தனாவுக்கெல்லாம் தெரிய வருது. கதிரும் அதை
அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நம்ம மாயா கிட்ட, மாயா இங்கே பாரு இந்த பார்ட்டி கொடுக்குறத ஒருத்தவங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, இங்கே பார்த்தியா அப்படி சொல்லும்போது மாயாவும், ஆமாம் கதிர் நான் பார்த்தேன், இந்த புவனேஸ்வரி அவள் ஜெயிக்கிறதுக்காண்டி இவ்வளோ சீப்பாக நடந்துப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அது எப்படி இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு தோணுதோ, அவள் ஜெயிக்கிறதுக்காண்டி எந்த எல்லை வரைக்கும் போவா போல, பார்த்தியா இப்போ என்ன செய்கிறது, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறது சரியே கிடையாது, எப்படியாவது பெரியம்மா தான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும், அவள் மட்டும் ஏதாவது ஒரு பொறுப்பில் வந்தானா அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது, நம்ம கதிரும் மாயா நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்திடலான்னு சொல்கிறாங்க. அதுபடியே நம்ம கதிரும் சரி இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இப்போதைக்கு வந்து அவங்களோட ஓட்டு இல்லாமல் தானே இப்படி இருக்குது, பேசாமல் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இந்த வீடியோ எல்லாம் காட்டினா கண்டிப்பாக அங்கே போய் பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுபடியே நம்ம தனா ஒரு பக்கமாக, மாயா ஒரு பக்கமாக, கதிர்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க ஒய்ஃபுகள்கிட்ட எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே அங்கே போய் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இந்த வீடியோ எல்லாம் அப்படி சொல்லும்போது அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த புவனேஸ்வரி என்ன ஒரு ஆளாட்டிருக்கா, இப்படியெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காண்டி நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆகணுமா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இதை வந்து இப்போவே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த ரெசார்ட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம புவனேஸ்வரி எப்படி எல்லாரோட ஓட்டை நமக்கு தான், இந்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்தவங்க எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் பார்ட்டின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியை பார்த்து, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் மட்டும் இந்த பொறுப்பில் வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா எங்களோட நிலவரெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாலே பயமாக தான் இருக்குது, எங்களோட ஓட்டு எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி எதிர்த்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம புவனேஸ்வரியை பசுபதிட்ட, என்னன்னா இப்படியெல்லாம் ஆயிட்டு, நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணி கடைசியில் இப்படி ஆயிட்டே, இது எப்படி வந்து நடந்திருக்கோம், யார் இந்த மாதிரிலாம் இந்த வீடியோவை யார்கிட்டயாவது காட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பசுபதியும், ஆமாம்மா நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே வேறு மாதிரி நடந்துட்டுருக்கு, எப்படி இருந்தாலுமே இவங்க ஓட்டு எல்லாம் நமக்கு தான் ஆகும் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தேன், என்னம்மா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியும் சரி இப்போ இந்த இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம மாயா கதிரெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன புவனேஸ்வரி உங்ககிட்ட ஏற்கனவே நாங்கள் சொல்லி தான் வச்சுருந்தோம், ஜானகி பெரியம்மாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்ருக்காத, அதை மட்டும் செய்தால் உனக்கு தான் கெடுதலாட்டு வர மாதிரி முடியும்னு, ஆனால் இப்போ பாரு தேவையில்லாமல் இவங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போய் அவங்கக்கிட்டே நீ வாங்கி கேட்டுட்டல, இதை மாதிரி ஒரு செயலை நீ செய்யணும்னு நினைக்கவே செய்யாத அப்படி சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியும் பொறுத்து இருந்து தான் பார்க்க தான் போகிறோம், இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக உன்னோட பெரியம்மா யாரும் ஜெயிக்க போகிறதில்ல, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி மாயா கதிர்கிட்ட சவால் விடுறாங்க. அதை கேட்ட கதிரும், ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, இனியும் எங்கள் அத்தையை எதிர்த்து ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு மனசில் கூட யோசிச்சு பார்க்காத அப்படியே சொல்லி நம்ம புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரி என்னதான் ஒரு பிளான் பண்ணி செயல் செய்தாலும் அது எல்லாமே நம்ம ஜானகிக்கு ஆதரவாக தான் முடியுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராமும் ஜானகியும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. புவனேஸ்வரி செய்தது சரியான செயலே கிடையாது, அவள் மட்டும் இந்த தேர்தலில் வின் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை தான் வரும், இதில் வந்து நம்ம வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வெறி நம்ம ஜானகிக்கு வருதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம மாயா தனா கதிரோட முயற்சினால நம்ம ஜானகி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம்.